ரைட். காரணிப்படுத்துற சம்பந்தமாக முதல்ல ஒரு கேள்வி போட்டேன். அது எல்லாமே பிளஸ் வர மாதிரி, இது ஒரு இடையில மைனஸ் வர மாதிரி. சரியா? ஒரு விஷயம் தான் சொல்றேன், அதே விஷயம் தான் திருப்பி திருப்பி வருது. கவனமா பாருங்க. x வர்க்கத்தின் குணகத்தால மூன்றாவது இருக்கிறன. அப்ப ஈரஞ்சு எவ்வளவு? எவ்வளவு? 10. இதுக்கு பிளஸ் அதுக்கு பிளஸ் தானே. பிளஸ் டு பிளஸ் பிளஸ் தானே என்ன? குணகம் இது பிளஸ் பிரமாணம், அதுக்கு பிளஸ் பிரமாணம். ஈரஞ்சு 10. பெருக்கினா என்ன வருது? பிளஸ் 10 வருது இல்லையா? ஓகே. அந்த ரெண்டு காரணியை கூட்டினால் என்ன வரும்? அந்த ரெண்டு காரணியை கூட்டினால் பாருங்க, x க்கு முன்னால என்ன இருக்கு? -7 என்ன? அப்ப ஈரஞ்சு 10 பெருக்கினா நேர் 10 வரணும். கூட்டினா அந்த ரெண்டு பிரமாணத்தையும் கூட்டினா என்ன வரும்? -7 வரும். x க்கு முன்னால 7 தானே. ஓகே. 10 என்னென்ன வழியில பெருக்கலாம்? ஆனா +10 வரணும். ரெண்டா ஒரே அடையாளமா இருக்கும் என்ன? ஆனா அந்த ரெண்டு ஒரே அடையாளம்னா கூட்டுப்படுமா இல்லையா? கூட்டினா என்ன வரும்? 7 வரும். I 2 10 5 2 எவ்வளவு? 7 அல்லவா? பாருங்க, I 2 10 5 2 7 5 2 7 இங்க என்ன அடையாளம் இருக்கு? மைனஸ் இல்லோ. ஆக ரெண்டு என்னவா இருக்கும்? மைனஸ் ஆக இருக்கு. பாருங்க, மைனஸ் டு மைனஸ் பிளஸ் I 2 10 ரெண்டு ஒரே அடையாளம்னா கூட்டுப்படும் தானே? மறை 7. அப்ப ஒரு காரணி மறை 5, மற்ற காரணி என்ன? மறை 2 என்ன? அப்ப அத கொண்டு அப்படியே போடுறோம். 10x வர்க்கம் மைனஸ் 5x மைனஸ் 2x பிளஸ் 5. கிளியரா? மரியா பாருங்க, 5x 2x மறை 7x தானே. இப்போ இதுக்குள்ள நம்ம யாரை போடுறோம்னு சொன்னா x தான் உள்ள இருக்கு. ஆனா x தான் ரெண்டுக்கு பொதுவா இருக்கு. அப்ப x வழியா எடுத்தா உள்ள என்ன வரும்? 2 வருவா. ஒரு x வழியா இருந்தா ஒரு x உள்ள வருவார் என்ன? 5x ல x வழியா வந்தா 5 உள்ள இருப்பார். இதுல மைனஸ் இருந்தா மைனஸா போடுங்க. இதுக்கு யாரை போடுக்கலாம்? பொது எடுக்கலா சந்தர்ப்பத்துல யார் எடுக்கலாம்டா? 1 எடுக்கலாம். பாருங்க, 2x 5 ல யாரையும் பொது எடுக்கலாம் தானே. பொது எடுக்கலா சந்தர்ப்பத்துல யார் எடுக்கலாம்? 1 ஐ பொது எடுக்கலாம். அப்ப 1 வெளியில எடுத்தா பாருங்க 2x மைனஸ் பிளஸ் மைனஸ் 5. பாருங்க, ரெண்டு ஒரே கோவையா வருதா இல்லையா? அதுக்கு பேர் என்ன? பொதுக்கோவை காரணி. அப்ப பாருங்க, வெளியால இருக்கிற ஒரு கோவை x மைனஸ் 1, அடுத்த பொதுக்கோவை என்ன? 2x மைனஸ் 5. ஓகேயா? ரைட். விளங்கினா லைக் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you.